மதுரையிலேருந்து வரேன். சோஷியல் மீடியா மூலியமாக வேலை பார்த்தேன். நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் அதிகமாக இருக்குது. ப்ராக்டிக்கல் நல்லா சொல்லித் தராங்க. எவ்வளோ டவுட் கேட்டாலும் சொல்லித் தராங்க. ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. தூத்துக்குடி மாதப்பேட்டில் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தியரியாக இல்லாமல் எல்லாமே ப்ராக்டிக்கல் மூலியமாக சொல்லி தரனால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. கேட்டாரில் வந்து இந்த ஸ்டூடியோவில் படிக்காங்க நல்லா இருக்குது. ப்ராக்டிக்கலாக படிக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுமா அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நல்லா தான் தெரியும். வணக்கம் நண்பர்களே, ஸ்கூல் ஆஃப் டிண்டா டாட்டூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டு கிட். அதை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஏன் எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து டேட்டு கற்றுக்கணும் ரொம்பவே ஆசைப்பட்டு எனக்கு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்கொயரி பண்ணுற எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து தெளிவாக சொல்கிறாங்க. சார், நான் வந்து டேட்டு கிட் வச்சுருக்கிறேன். டேட்டு கிட்டில் வந்து நான் வந்து பழகினேன், பட் சரியாக எனக்கு வரலை. நான் உங்கள்கிட்ட திரும்ப படிக்கணும், படித்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ப்ரொஃபஷனல் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க. என்ன ஒரு தப்பு பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டு கிட்ட நம்ம வாங்கணும். ஒரு தொழில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்க போகணும்னு ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா, அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட பொருளை வாங்குறது ரொம்பவே நல்லது. அல்லது ஒரு நல்ல தெரிஞ்ச டேட்டு ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து என்ன செய்யலாம், விவரம் கேட்டு இந்த கிட்டுகளை வாங்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கிட்ட வந்து வாங்கிடுறாங்க முதல்லையே. அதுக்கப்புறம் அவங்களால என்ன செய்ய முடியாது, ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று டேட்டு மேலே இருக்கிற ஆசை போயிடுது, இரண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது வேஸ்ட்டாக போயிடுது. இந்த ரெண்டு விஷயம் நடந்துருது. அதனால் இப்போ நான் எங்களுடைய ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டு கிட்டு, அதோடைய டீட்டெயில்ஸு, லோவஸ்ட் ப்ரைஸில் என்ன கிட்டு வாங்கலாம், ஓரளவுக்கு மினிமம் ப்ரைஸில் வந்து என்ன கிட்டு வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இப்போ உங்களுக்கு நான் தரப்போகிறேன். ரெண்டு டேட்டு கிட்டு பற்றிய டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு கிட்லையும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கும், ஏன் இதோடைய ரேட் வந்து ஹையாக இருக்குது, ஏன் வந்து லோவாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் ஷாப்பில் வந்து நீங்கள் என்டர் பண்ணி டேட்டு கிட்டுன்னு அடிச்சிங்கன்னா 2500 கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் டேட்டு கிட்டு இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் எந்த கிட்டை வாங்குறதுன்னு எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும். சில இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுக்கு கூட இந்த டவுட்ஸ் நிறைய வருது, எந்த கிட்டை வாங்குறது அப்படின்னு. இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள், எந்த கிட்டை வாங்கலாம், எந்த கிட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போமா? வீடியோவுக்கு போவோம். ஒரு ஸ்மால் சைஸ் கிட்டு ஒன்று, பேசிக் கிட்டு தான் இதுவும். அதில் கொஞ்சம் பிக் சைஸ் கிட்டு, இதுவும் பேசிக் கிட்டு தான். ஸோ இதை பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரெண்டு கிட்லேயும் என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது பேசிக் கிட்டு. ஒரு டூல்ஸ் பேட் ஒன்று இருக்கும். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிப்ஸ் இருக்குது. ஃபுல் செட்டு கிட்டத்தட்ட 50 பீஸ் இருக்குது. இதில் ஒரு ரெட் கலர் இங்க் இருக்குது, இங்க் கப்ஸு, ஃபுட் ஸ்டிச்சு, டேட்டூ ஸ்டென்சில் ஜெல் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது, அதில் கொஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க. ஓரிங் ரப்பர் பேண்ட் இருக்குது. ஸ்கின் ப்ராக்டிஸ் ஷீட்டு, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஷீட் இருக்குது. இதோடைய ப்ரைஸு 250 ரூபா. ஸ்டென்சில் ட்ரேசிங் பேப்பர், 2 ஷீட் இருக்குது. ஒரு பவர் யூனிட். இதில் என்னென்னா ஒரு மிஷின் தான் போட முடியும் இந்த யூனிட்டில். டிஜிட்டல் டிஸ்பிளே, 1 காயில் மிஷின், குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஒரு காயில் மிஷின் இருக்குது. இன்னொரு காயில் மிஷின், இது வந்து ஷேடர் மிஷின். ஆலன் கீ அண்ட் க்ரோமெட் இருக்குது. ஆலன் கீ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிரிப்பர் அண்ட் டியூப் இருக்குது. ஸோ 2 கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பவுடர் கோட்டட், இன்னொன்று எஸ்எஸ். ப்ளஸ் இதுக்குள்ளேயே டியூப் இருக்குதும். ஒரு பவர் கார்டு, மிஷினுடைய கிளிப் கார்டு ஒன்று தான் இருக்குது. இங்க் ட்ரே இருக்குது. இது எஸ்எஸ் இங்க் ட்ரே. ஸோ இங்க் ட்ரே ஒன்று இருக்குது. கேரிங் கேஷை லாக் பண்ணுறதுக்கு 2 கீ இருக்குது. ஸோ எங்கேனாலும் நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது லாக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். 2 கீ இருக்குது. இது வந்து
ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனியோடைய ப்ரொஃபஷனல் கிட்டு இது, ப்ரொஃபஷனல் பேசிக் கிட்டு இந்த கிட்டு. ஸோ அதனால் இதில் உள்ள மிஷின்ஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியது மிஷினும் பவர் சப்ளை யூனிட் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த ரெண்டும் கொஞ்சம் நமக்கு குவாலிட்டியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு 800 ரூபா ரேட்லேருந்து ஒரு காயில் மிஷின் கிடைக்கும். பட் இந்த காயில் மிஷின் 2500 3000 அந்த ப்ரைஸ் வரும் ஒரு மிஷினுடைய ரேட்டு. ஸோ இந்த மிஷின் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மிஷின் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய டேட்டூ ஒர்க் ரொம்பவே நல்லா வரும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஒரு தப்பை பண்ணுறாங்க. லோ குவாலிட்டி மிஷினை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரியாக வரல அப்படின்ன உடனே ஒருவேளை டேட்டூ இப்படி தான் வரும் போல் நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சி விட்டுறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது மிஷின். இந்த மிஷினை கரெக்டாக செலக்ட் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக வந்து டேட்டூயிங் பண்ண முடியாது. அதனால் கரெக்டான மிஷின் இருக்கக்கூடிய கிட்டு, அதுவும் கம்பெனி ஐட்டம், அந்த கிட்டுகளை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பேசிக்கில் அடுத்த ஸ்டாண்டர்ட் உள்ள கிட்டை நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாருங்கள், ஒரு ப்ராக்டிஸ் கிட்டு A4 சைஸ் கிட்டு ஒன்று இருக்குது. அதுபோக ஒரு ஸ்மால் ஷீட் ஒன்று வச்சுருக்குறாங்க. அது சிங்கிள் பீஸ் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா பிரிண்டடில் இருக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ட்ரேசிங் ஷீட் இதுலேயும் இருக்குது. ஸ்டென்சில் பேப்பர் எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 ஷீட் இருக்குது. பீஸ் வந்து 75 rupees வரும். ஸோ 3 பீஸ் இருக்குது. இதில் டூல்ஸ் ட்ரே இருக்குது. டிப்ஸ் எல்லாமே செட் பண்ணி வைக்கிறதுக்கான டூல்ஸ் ட்ரே இருக்குது. இதில் ஒரு ஹீலிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப்டர் கேருக்குள்ளது. ஸோ ஹீலிட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃபோம் பண்ணுறோம்ல, ஃபோம் நான் வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க, ஃபோம் பண்ணி பண்ணுறது. ஸோ அதுதான் இது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதோடைய ப்ரைஸே வந்து 300க்கு மேலே வரும். ஸோ சூப்பர். ஏண்டி க்ரீம் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பவுச் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 பவுச்சஸ் இருக்குது. சூப்பர். இதுவும் வந்து ஆஃப்டர் கேருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமருக்கு வந்து டேட்டூயிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிளிப் கார்டு, மிஷினுடைய கிளிப் கார்டு ஒன்று, ஃபுட் ஸ்விட்சு. ஸோ லேட்டஸ்ட் மாடலில் நல்ல ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். பவர் கார்டு ஒன்று இருக்குது. பவர் யூனிட்டுக்குள்ளே கூட பவர் கார்டு. ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ லாங் சைஸ் ரப்பர் பேண்ட். ஸோ நிறையவே கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஓடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது ரப்பர் பேண்ட். இங்கு பிளாக்கி பிளாக் இங்கு. இது ஃபஸ்ட் கிளாஸான இங்கு. ஸ்கின் இன் கே 2 ounce இங்கு. இது ஒரு 2 ounce இங்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸான ரிசல்ட் கிடைக்கும் பிளாக் இங்கில். குரோமட் ரப்பர், நல்ல நைலான் ரப்பர், ரொம்ப சூப்பரான ஒரு ரப்பர் இருக்குது. அடுத்து இங்கில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இங்க் கொடுத்துருக்காங்க. பிரைட் ரெட்டு. இந்த ரெட் கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான இங்க் இது. இது ஒரு 1/2 ounce இருக்குது. அப்புறம் லைட் ப்ளூ கலர்ஸ், அது ஒரு 1/2 ounce. பட்டர் க்ரீம் அப்படின்னு ஒரு கலர். ஸோ எல்லோ கலர். ஸோ லைட் எல்லோ. இது வந்து டார்க் எல்லோ கிடையாது, லைட் எல்லோ. இது ஒரு 1/2 ounce இருக்குது. அப்புறம் க்ரீன் கலர் இருக்குது, டார்க் க்ரீன், வேகாஸ் க்ரீன். ஸோ இந்த க்ரீன் கலர் இருக்குது. ஸோ 4 இங்க் பாட்டில் இருக்குது. சூப்பர். ஒரு எஸ்எஸ் கிரிப்பு, ஒரு பவுடர் கோட்டட் கிரிப்பு, ஒரு இங்க் ட்ரே, எஸ்எஸ் இங்க் ட்ரே, 50 நீடில் கொடுத்துருக்காங்க. 50 நீடில்ஸ் இருக்குது இதில். ஒவ்வொன்றும் வெரைட்டிஸ் ஆஃப் நீடில்ஸ். 7RS ஃப்ளாட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளாட்டு 7RM கொடுத்துருக்காங்க. 10 7RL இருக்குது, 10 3RL இருக்குது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 10 5RL இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்தவும் முடியும், கஸ்டமருக்கு நேரடியாகவே பயன்படுத்த முடியும். ஸோ சூப்பரான ஒரு செட்டு. 50 நீடில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கணும். மொத்தம் 50 டிப்பு கொடுத்துருக்குறாங்க. டிஸ்போசபிள் டிப்பு. ஸோ வெரைட்டி ஆஃப் டிப்ஸ் இருக்குது இதில். 5A 7FT என்னென்ன நீடில்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அந்தந்த நீடில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் டிப்ஸும் டோட்டலாகவே கொடுத்துருக்குறாங்க. டிஸ்போசபிள் டிப்பு எல்லாமே.
நம்ம டிஸ்போசபிள் டிப்பை யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லதாக இருக்கும், சேஃபும் கூட. எஸ்எஸ் டிப்பு வந்து நமக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகம். ஸோ அதனால் இப்போது நம்ம அது பயன்படுத்துறதில்ல அதிகமாக. உங்களால் பயன்படுத்த முடிஞ்சுனா பயன்படுத்துங்க, ஏன்னா ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும் அதில். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் இருக்கும். ஓகே, டிப்பு ஓகே. இப்போ நம்ம முக்கியமான பார்க்க வேண்டியது பவர் யூனிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சூப்பர் பவர் யூனிட், சூப்பர். டிஜிட்டல் டிஸ்பிளே. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேடர் லைனர் 2 மிஷினை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த சின்ன மிஷினில் பார்த்தீங்க பாருங்கள், அந்த கம்பேரிஷன் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சிங்கிள் தான் யூஸ் பண்ண முடியும். சரியா, ஷேடருக்கு லைனருக்கும் நீங்கள் வந்து அப்பப்போ என்ன செய்யணும், லைனை மாற்றி செட் பண்ணணும். இங்கே அப்படி கிடையாது, ஷேடர் லைனர் தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த நம்ம ஷேடர் லைனர் 2 மிஷின் தனித்தனியாக மாட்டிட்டு, இப்போ லைனர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ஷேடர்னா கீழே, லைனர்னா மேலே. ஸோ ஜஸ்ட் ஆன் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது. இப்போ லைனரில் போட்டிங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் யூஸ் ஆகும், ஷேடரில் போட்டிங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் யூஸ் ஆகும். ரைட். ஸோ இதில் நம்ம என்ன செய்யலாம், வோல்டேஜை கூட்டி குறைச்சிக்கலாம். செப்பரேட்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் இந்த மிஷின் வந்து ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுபோக மிஷினுக்கு 6 மாத வாரண்டி, இந்த பவர் யூனிட்டுக்கு 6 மாத வாரண்டி உண்டு. இந்த கிட்டில் வந்து வாரண்டி இருக்கும். புறான ஒரு பவர் யூனிட்டு. மிஷின் பார்ப்போம். ஸோ சூப்பர், ஒரு அற்புதமான ஒரு மிஷின் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மிஷின் வந்து லைனிங் ஒர்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அதில் பார்த்த மிஷினை விட இந்த மிஷின் வந்து ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த மிஷினை காட்டுறேன் பாருங்கள், அந்த மிஷினை சின்ன கிட்டில் இருக்கக்கூடிய மிஷின், பேசிக் கிட்டில் இருக்கிற மிஷின். பட் இந்த மிஷின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காயிலோட கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். 6 மாத வாரண்டி உண்டு இந்த கிட்டுக்கு, இந்த மிஷினுக்கு. லைனிங்க்கு ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது லைனர் மிஷின். ஷேடர் மிஷின் பார்ப்போம். ஓ, சூப்பரான ஒரு ஷேடர் மிஷின் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸ் மிஷின். பவர் யூனிட் வந்து ஹை லெவல் பவர் யூனிட்டு. ஸோ அதே போக மிஷின் வந்து மாறுபடுது. அது போக இங்க்ஸு மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இது அதிகமாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக நீங்கள் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த 2 மிஷினுமே வந்து ரொம்ப அற்புதமான மிஷினு. இந்த மிஷினுடைய வேரியேஷனை பொறுத்து டேட்டு கிட்டோட ரேட்டும் மாறும். என்னென்ன மிஷின்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த மிஷின் வந்து எப்படி 4000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும் ஒரு மிஷினுடைய காஸ்ட்டே. ஸோ இந்த மிஷின் ஒரு 3500 ரூபா காஸ்ட் வரும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபைனாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் நம்ம எந்த வாங்க போகிறோம் அப்படிங்கிறத உங்கள் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், லோக்கல் கிட்டுகளை நீங்கள் தயவுசெய்து வாங்காதீங்க. என்னுடைய சஜெக்ஷன் அதுதான். நல்ல கிட்டுகளை வாங்குங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது நீங்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்தணும். ஒருத்தர் வந்து என்கிட்ட கிட்டு இருக்குது சார், நான் வந்து நமக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் கிட்டு ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. ரைட், ஓகே வாங்கிக்கோங்கன்னு 12,000 கொடுத்து ஒரு செட்டு கிட்ட வாங்கிக்கிட்டு இன்னும் வரைக்கும் அவரால் என்னுடைய கோர்ஸை முடிச்சிட்டாரு. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியலைன்னா பெர்ஃபெக்டாக அவரோட ஒர்க்கை பண்ண முடியலை. இப்போ மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து வேண்டாம் சார், எனக்கு அந்த கிட்டு செட் ஆகலை, வேற ஒரு கிட்ட நான் வாங்கிக்கிறேன், உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது, தரமான ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது தான் தரமான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, ஒரு வண்டி வந்து நீங்கள் உங்களுக்காக வாங்குறீங்க அப்படின்னாலே ஒரு நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. என்னெல்லாம் அதில் தேவைப்படும், ஸோ அந்த வண்டி நம்ம வாங்கணும் அப்படின்னா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா, மைலேஜ் நல்லா கிடைக்குமா, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஓடுமா, அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த டேட்டு கிட்டுன்னு ஒரு ப்ரொஃபஷனல் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கிட்டு கம்பெனி ஐட்டமாக இருக்கணும். வாரண்டி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. காயில் மிஷின் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. இருந்தாலும் வந்து காப்பர் காயில் இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அலுமினிய காயில் இருக்கக்கூடிய மிஷின்ஸோடைய ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேர் வந்து அந்த ரேட் கம்மியாக இருக்கிற மிஷினை வந்து காயில் மிஷினை வந்து ரேட் ஹையாக விற்றுருவாங்க. உங்களுக்கு அதை பற்றி ஐடியா கிடைக்காது. ஸோ நல்ல ஒரு பழகின நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. முடிஞ்சால் அந்த மாதிரி அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்து கிட்ட செலக்ட் பண்ணுங்கள். ஒன்று மினி கிட்டு, இன்னொன்று கொஞ்சம் ஹை லெவல் கிட்டு. ஹை லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 வரைக்கும் கிட்டு இருக்குது. அதனால் நமக்கு பேசிக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய கிட்டு நமக்கு தேவையில்லை. இது ஒரு 7,400 அந்த ரேஞ்ச் வருது இப்போ உள்ள ரேட்டு. இது 12,750 வருது. உங்களுடைய பட்ஜெட் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிட்ட ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டு ஃபீல்டில் வளமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. உங்களுடைய எந்த தகவலாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். தகவல் கேளுங்க. கேட்டு ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட கேட்குறது, அறிவுரை கேட்குறதுல தப்பே கிடையாது. நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.